ராதே கிருஷ்ணா. மகோன்னதமான ஹிமாச்சல பர்வதம் நீங்கள் பார்க்குற பிப்பல் கோட்டின்னு ஒரு இடம், பத்ரிக்கு போகிற வழி. அந்த பிப்பல் கோட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். எல்லா வண்டியும் இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி தான் திரும்பி எல்லா வண்டியுமே பத்ரிக்கு போகும். அந்த இடத்துல இந்த கார்னரில் அழகாக இந்த ஒரு கோவில் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் கருட கங்கா அப்படின்னு பேர். கருடனுக்கான கங்கை அப்படின்னு அர்த்தம். கோடி ஜென்ம சுக்கிருத்தம். இதை நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்த நீங்கள் பார்க்க போகிறது இப்போ லக்ஷ்மி நாராயணனுடைய கோவில். அழகான ஒரு பழைய லக்ஷ்மி நாராயணனுடைய சன்னதி. நன்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோ அழகான ஒரு லக்ஷ்மி நாராயண மூர்த்தி. நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய அகம்பாவம் எல்லாம் இன்னியோடு அழிஞ்சு போடணும். பகவானுக்கு பிடிச்சபடி ஒரு வாழ்க்கை வாழணும். சரி, ஏன் இந்த இடத்துல அகம்பாவத்தை விடணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். இதோ இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு கருடனுடையதான சந்நிதி. கருட கோவிந்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிருந்தாவனத்தில், அந்த மாதிரி இங்கே கருடாழ்வாருடைய சந்நிதி. சரி, இங்கே ஏன் கருடாழ்வார் இருக்கார் அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் நாராயணனை பார்க்க போகிறார். அப்போ கருடன் சிவபெருமானுடையதான பாம்பு வாசுகியை பிடிச்சு வச்சுட்டு விடமாட்டேங்கிறார். சிவபெருமானும் சொல்கிறார், நாராயணனும் சொல்கிறா, கேட்க மாட்டேங்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், ஏ கருடா, இப்படி பண்ணாதே, விட்டுடு அப்படின்னா. தெரியாதா, கருடன் ரொம்ப வருத்தமாக அப்படி உட்காந்து தப்பு பண்ணிட்டேனேன்னு இருக்கார் இல்லையா. அப்போ நாராயணன் சொல்கிறார், அப்பா விட்டுடுப்பா அப்படின்றார். இப்போ கருடாழ்வார் சொல்கிறார், சுவாமி, நான் பாம்பெல்லாம் சாப்பிடலாம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் கஷ்டம். நான் நல்லா இருந்தால் தானே உங்களை சுமக்க முடியும். எனக்கு பலம் வேணும்னா பாம்பெல்லாம் சாப்பிடணும் இல்லையா அப்படின்றார். அப்போ பகவான் தெரிஞ்சுடுத்து, கருடாழ்வாருக்கு அகம்பாவம் வந்துடுத்து அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. உடனே அழகா சுவாமி பார்த்தார், ஏ கருடா, முதல்ல என்னுடைய சுண்டு விரலை தூக்கு. என்னுடைய சுண்டு விரலை நீ தூக்கிட்ட அப்படின்னா நிச்சயமாக உன் பலம் என்னன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னார். உடனேயே அவ்வளோதானே, உங்கள் சுண்டு விரலாம் ஒரு வெயிட்டா, எனக்கு நான் எல்லாம் மேருமலையை சுமக்கிறவன் அப்படின்னார் கருடாழ்வார். அப்போ இங்கே பாருங்க, பகவான் உங்களுக்கு திறந்தே சந்நிதியை காட்டுறான். அப்போ அதன் ஆச்சரியமாக அந்த பகவான் கருடன் மேலே தன்னுடைய சுண்டு விரலை வைக்கிறார். அப்படி சுண்டு விரலை வச்ச உடனேயே கருடனுக்கு சுவாமியுடைய சுண்டு விரல் வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படியே ஒடிஞ்சு கீழே விழுந்துடுறார். பிரபோ மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்போ பகவான் சொல்கிறார், அகம்பா வேண்டாம் கருடா அப்படின்னு சொல்ல, உடனே கருடன் இந்த இடத்துல வந்து உட்காந்து தபஸ் பண்ணுறார். அப்படி கருடன் தபஸ் பண்ண உடனே சுவாமி இங்கே பிரத்யக்ஷமாகிறார். அப்பா, நீ உட்காந்து தபஸ் பண்ண இடம் அவ்வளோ விசேஷமாயிடும், இந்த இடத்துக்கே கருட கங்கான்னு பேர் வந்துடும் அப்படின்றார். நான் அப்படியே பிரதட்சணை வரேன். அப்போ கருடன் இங்கே தபஸ் பண்ணுறார், சுவாமி அனுகிரகம் பண்ணுறார், காட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கருடன் அவ்வளோ விசேஷம். அதனால் நீங்கள் பார்த்தது அகம்பாவத்தை விட்ட கருடன். அப்போ நீங்களும் அகம்பாவத்தை விட வேண்டிய ஒரு இடம் இது. நீங்கள் பார்க்கறது கங்கை, கருட கங்கான்னு பேர். இங்கே இன்னொரு பக்கத்தில் அலகநந்தா வந்துட்டுருக்கா. இந்த கருட கங்கா அவ்வளவு ஜோரான ஒரு இடம். என்ன விசேஷம்னா, இங்கே வந்து எல்லாரும் முக்கியமாக கூழாங்கல்லி எடுத்துப்பா. எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க கூழாங்கல் எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சாச்சுன்னா பாம்பு வராது அப்படின்றது ஐதீகம். நிறைய பேர் இங்கே வந்து முக்கியமாக கூழாங்கல் எடுத்துகிட்டு போவார். அதனால் இங்கே இருக்கிற எல்லா கூழாங்கல்லுமே பகவான் ஆசீர்வாதம் பண்ண ஒரு கல். அதனால் கருட கங்கால முக்கியமாக எடுக்க வேண்டியது இந்த மாதிரி கூழாங்கல். இதெல்லாம் அதைத்தான் எடுத்துட்டு இருக்கா. அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பத்ரிநாராயணனுடைய அனுகிரகத்தினால உங்களால் வர முடியும். நிச்சயமாக அனுகிரகம் கிடைக்கும், கவலையே வேண்டாம்.
இங்கே பாருங்க, இந்த கருட கங்கா உங்களுடைய எல்லா பாவம், அகம்பாவம், கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வியாதிகள் சர்வத்தையும் கருட பகவானுடைய திருவடியில் நான் அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடுறேன். உங்கள் வம்சமே பகவத் பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட ஒரு குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு கருட்மான் அனுகிரகம் பண்ணட்டேன். சரியா? இந்த கருட கங்கை எப்படி வரா பார்த்தாளா? இதை பார்த்துட்டு இருந்தாலே மனசில் அவ்வளவு ஆனந்தம். இவன் அப்படி போய் ஒரு இடத்துல அழகா ஜம்முன்னு அலகநந்தாவோட கலந்துடுறா. கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கருட கங்கா இந்த வாட்டி தீபாவளிக்கு கருட கங்கா ஸ்நானம்னு நினச்சிக்கோங்க. நிச்சயமாகவே பகவத் அனுகிரகத்தில் கேரண்டியாக உங்கள் அகம்பாவத்தினால யார் யாருக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம் வந்ததோ, பிரபோ நான் இப்படி அகம்பாவத்தில் பேசினேன், இப்படி அகம்பாவத்தை நடந்துட்டேன், நான் மன்னிச்சுடுவோன்னு சொல்லி பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வம்சமே நன்னார். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கருட பகவானுக்கு, ஜெய் போலோ லக்ஷ்மி நாராயண சுவாமிக்கு.